எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கட்சிக்காக பாடுபட்டவன் நான் என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், என்னை சோதிக்காதீர்கள் எனவும் பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள் நிச்சயமாக நவீனா. ஈரோடு அதாவது அன்னூரில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சரும் கோவி எம்எல்ஏவுமான கே செங்கோட்டையன் புறக்கணித்த நிலையில் புறக்கணிப்புக்கான காரணம் குறித்தும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில செங்கோட்டையனின் புறக்கணிப்பு மற்றும் அவர் அதற்காக கூறிய காரணங்கள் அதிமுக கட்சிக்குள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக அமைந்து வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் கோவிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள குள்ளம்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் வீட்டிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று காலை முதலே கே செங்கோட்டையன் வீட்டிற்கு அதிமுக நிர்வாகிகள் வரத் தொடங்கினர். இதனால் கே செங்கோட்டையன் அடுத்த கட்ட முடிவிற்கு தயாராகிறாரோ என்ற பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் அதிமுக பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து அழைப்புதல் வழங்குவதற்காகத்தான் வந்துள்ளதாகவும் மற்றபடி பிரச்சனைகள் இல்லை என கே செங்கோட்டையன் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கோபி அருகில் உள்ள நல்லகவுண்டம்பாளையத்தில் தற்போது நடைபெற்று வரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், என்னை சோதிக்காதீர்கள் எனவும் பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றுள்ளார். இபிஎஸ் பாராட்டு விழாவை புறக்கணித்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். என் வீட்டிற்கு நான் போலீஸ் பாதுகாப்பு கேட்கவில்லை, அவர்களாகவே பந்தோபஸ்து தந்தார்கள் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை பந்தோபஸ்து என்ற பெயரில் கண்காணிக்கிறது என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கட்சிக்காக பாடுபட்டவன் நான் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், என்னை சோதிக்காதீர்கள் எனவும் பொது